உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இந்த தருணத்தில் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக எம்எல்ஏ திரு பரந்தாமன் அவர்கள். சார் வணக்கம், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த மகளிர் உரிமை தொகை தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுகிறது. ஏன் முதல்ல இருந்த இதை தொடங்கல, எதனால விடுபட்ட மகளிருக்கு முன்தேதியிட்டு நீங்க வழங்குறதானே சரியா இருக்கும் அப்படின்ற விமர்சனங்கள் கூட முன்வைக்கப்படுகிறது. நவம்பர் வரைக்கும் விண்ணப்பமே வாங்குறீங்க, அப்போ எப்போ இருந்து உரிமை தொகை தருவீங்க? அப்ப தேர்தலை மையப்படுத்தி தான் உங்களுடைய இந்த திட்டத்தின் செயலாக்கம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி எழுகிறது. உங்கள் தரப்பு பதில் என்ன சார்? இது எதிர்கட்சிகளுடைய ஆற்றாமை, பொறாமை, அவங்களுக்கு திமுகவுக்கு எதிரான மனநிலை மக்கள் இல்லை, மறுபடியும் திமுக ஆட்சி அமைய போகுதுங்கிறது அவங்க எல்லாருமே நல்லா தெரிஞ்சதனுடைய வெளிப்பாடு தான் இப்படிப்பட்ட ஒரு வெறுப்புணர்வை அவங்க வெளிப்படுத்துறாங்க. தேர்தலை மையமாக வச்சு திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதா இருந்தால் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த பிறகு இது நாள் வரைக்கும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்து இப்போ நடைமுறைப்படுத்தினா தேர்தலை மையமாக வச்சு நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்கிற உங்கள் குற்றச்சாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை அறிவித்த போது இது கொடுக்கவே முடியாது அப்படின்னு எதிர்கட்சிகள் பேசினாங்க. இது சாத்தியமில்லாத திட்டம்னு சொன்னாங்க, திமுக ஏமாத்துதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கார் மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே கூட விடுபட்ட மகளிர் உரிமை தொகை மனுதாரர்களுக்கு நாங்கள் ஜூலை மாதத்திலிருந்து நாங்கள் தருவோம், சட்டமன்ற பேரவை கூட்டம் முடிந்த பிறகு இதற்கான அறிவிப்பு வரும் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அதை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார். சொன்னதை தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய அசம்பிளி செஷன் முடிஞ்சது. இன்னைக்கு ஜூலை மாதம் கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்த நாளான இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற ஒரு பெரிய ஒரு முகாம் நடத்துகிறோம். இந்த முகாமில் இப்போ மனுக்களை வரவேற்கிறோம். ஸோ இது ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு முகாம் உங்கள் தொகுதி மக்களுடன் முதல்வர்ன்ற ஒரு முகாம் நடத்தணும். இந்த ஆண்டு இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துகிறோம். ஸோ இந்த முகாமின் மூலமாக மக்கள்கிட்ட இருந்து விடுபட்டவர்களிருந்து மனுக்களை பெறறோம், அதை நாங்கள் கொடுக்க போகிறோம். இது ஏற்கனவே வாங்கிட்டு இருக்கவங்களோட அடிஷ்னலாக யாரெல்லாம் விட்டு போச்சோ இதை வாங்கி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எத்தனை லட்சம் பேர் வராங்களோ அத்தனை பேருக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். இதில் எதுவும் அரசியலோ உள்நோக்கமோ எதுவுமே கிடையாது. தேர்தல் பற்றி பேசுகிற பேச்சு எதிர்கட்சிகள் தான் இப்போ வந்திருக்கே தவிர நாங்கள் இப்போ தேர்தலை பற்றி பேசவே இல்லை. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் 10 மாத காலம் இருக்கு. ஆனால் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு ஆம்னி பஸ்ல ஏறி நின்றுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை பேசுற மாதிரி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காரு. இவங்களுக்கு தான் தேர்தல் பத்தின நோக்கத்தோட, தேர்தல் கண்ணோட்டத்தோட, வாக்கு அரசியலோட தான் இவங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்கிறத தவிர தமிழ்நாட்டு மக்களின் மீது, நலன் மீது என்னைக்குமே இவங்க அக்கறை இல்லை. அதனாலதான் இவங்க தேர்தல் மனப்பான்மையோட பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறதான் என்னுடைய பார்வை. சார், இன்னொரு கேள்வி நிதி தொடர்பாக வைக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி இருக்கவங்களுக்கே 13,800 கோடி செலவாயிட்டு இருக்கு. இப்போ கூடுதலாக நீங்க விண்ணப்பங்களை வாங்குறீங்க. ஒரு முகாமுக்கு 100 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இன்னும் எத்தனை பேர் வருவாங்க? அதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கீங்களா? எப்படி செயலாக்கம் செய்வீங்க இதை அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. இதற்கு பிறகு இந்த முகாமில் வரக்கூடிய எல்லா தகுதி வாய்ந்த மனுக்களை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனுக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எல்லா மனுக்களுக்கும் அந்த உரிமை தொகை வழங்கப்படும். இப்போ நிதி நீங்கள் அலாக்கேட் பண்ணலன்னா சொல்ல முடியாது. எப்பவுமே பட்ஜெட்டில் ஆன்டிசிபேட் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தொகையை நாங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது அன்னியில் ஒரு திட்டத்தை விரிவாக்கம் செய்யும்போது அடிஷ்னலாக நாங்கள் ஃபண்டை சேங்ஷன் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் டியூ கோர்ஸ் ரொட்டீன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராசஸ் தான். இதில் ஒன்றும் புதுசாக எதிர்கட்சிகள்லாம் கண்டுபிடிச்சி ஒன்றும் விஞ்ஞானபூர்வமாக ஒன்றும் கண்டுபிடிச்சி இவங்க பேசுவதற்கு ஒன்றுமே கிடையாது. இது தேவை. இப்போ உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த பணம் தேவைப்படுது, உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு செலவு செய்ய போகும்போது இது திட்டமிட்டு இது போகிறோம், மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா வரும்போது நம்ம பர்ஸ் எடுத்து செலவு பண்ணலையா? அந்த மாதிரி தான் இது. இந்த திட்டம் எத்தனை பேர் மனுக்கள் வராங்களோ அந்த மனுக்கள் அடிப்படையில் ரெக்வயர்ட் நம்பர்ஸ் இது அக்செப்ட் பண்ணுறோம், இத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அக்செப்டட்னு சொல்லி வரும்போது அவங்களுக்கு தேவையான பணத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். இதெல்லாம் இருக்குது, அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.